இந்த மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே எப்படி இருக்கீங்க சௌக்கியமா அப்படி இப்படின்லாம் நினச்சிக்கூடாது. எப்படி இருக்கீங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? எனக்கு ஒரு ஆசை, ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் ஃபார் த பீப்புள் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா என் அக்கௌண்ட் நம்பருக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிவிடுங்க. ஒரு கார் வேணும். ஐ வாண்ட் டு சர்வைவ் ஆஃப் ஆல் தமிழ்நாடு ஃபஸ்ட். ஐ வாண்ட் டு டூ ஹெல்பிங் ஃபார் so many problem, so many assault, so many trouble in Tamil Nadu. So money is the worth, but it is going where is going, I don't know. Our people are doesn't understand and doesn't how to live in Tamil Nadu. ஸோ வணக்க மக்களே, நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறான் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு தேவை என்னென்னா ஒரு கார் வேணும். ஒரு கார், அதுக்காக நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி தரணும். நான் உங்கள் ஸ்டாலின் எங்கள் அப்பா சித்தப்பா தான், அவர் சொந்தக்காரர் தான். அவர்கிட்ட நான் சொன்னேன்னா அவர் எல்லாமே செய்வார், நல்லது செய்வார். அதனால் எனக்கு ஒரு கார் வேணும். நான் ஊராக போகணும், மாநிலம் எல்லா மாவட்டத்துக்கும் போகணும். அதுன்னு பார்த்து உங்களுக்கு தேவையான இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். த என்வால்மெண்ட் நான் ஒரு அசஸ்சி சூப்பர்வைசர், மேனேஜர் ஆர் ஆஃபீஸர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு ஒரு கார் தேவைப்படுது. பெட்ரோல் செலவு அதுன்னு கொடுத்துட்டு சும்மா கொஞ்சம் சம்பளம், ஒரு 15,000 10,000 கொடுத்தா போதும். அதுவும் என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணதால் இல்லைன்னா அது கூட கேட்க மாட்டேன். ஸோ எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு கார் வாங்கி தரணும் தமிழ்நாட்டு மக்கள். ஓகேவா? எல்லாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் லூஸு, மெண்டல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மலாம் கண்டுக்கக்கூடாது. நம்ம வேலை என்ன, அதை தான் மெயினாக பார்க்கணும். மக்களுக்கு என்ன தேவைப்படுது, மக்களுக்கு எப்படி வாழணும், எப்படி விவசாயம் செய்யணும், எப்படி நம்ம சுற்றுச்சூழலை அமைச்சிக்கணும், எப்படி மணி நிறையா கெயின் சம்பாதிக்கிறது, எப்படி மூலதனம், இப்படி முதல் போட்டால் ஆனால் அந்த முதலை திருப்பி எடுக்கிறதுக்கே இங்கே வழி இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால் ஐ வாண்ட் டு சேஞ்ச், நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். சும்மா ரஜினி ஸ்டைல் மாதிரி அப்படி இப்படின்னு பண்ணுறதுலாம் கோச்சிக்காதீங்க. அம்மா நான் ஒரு அப்பாவின்னு நான் என்னை தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நினச்சா அப்பாவி, நினைக்கலன்னா அப்பாவி இல்லை. ஓகேவா? அதனால் பார்த்துட்டு ஸ்டாலின் எங்கள் சித்தப்பா தான். ஸ்டாலின், எடப்பாடி, எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா சேவகர்களும் எனக்கு சொந்தக்காரங்க தான், படத்தில் நடிக்கிறவங்க எல்லாமே. அதனால் எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு டிரைவர். எனக்கு டிரைவிங் தெரியாது, ஓட்டு கற்றுப்பேன். ஒரு டிரைவர் தேவைப்படுது. எப்படியோ பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நான் நிறைய மாற்றங்களை உருவாக்கணும், நிறைய எண்ணங்களை உருவாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். மக்கள் எப்படி வாழணும், எப்படி முதல் போட்டால் அதை திரும்ப எடுக்கணும் இரட்டிப்பாக, எப்படி சம்பாதிக்கணும், எப்படி விவசாயம் செய்யணும், நம்ம சுற்றுச்சூழலை எப்படி அமைச்சிக்கணும், சண்டை இல்லாத ஒரு சண்டை கேஸு அதிகம் அடிதடி கொலை எது இல்லாமல் எப்படி வாழணும், அதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கணுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்களே. சரிங்களா? அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும் லைஃப். ஓகே மக்களே, மீட் பண்ணலாம் நாளைக்கு.